உண்மையாகவே இந்த வீடியோஸ் நான் பகிரும்போது மிக மிக பல்வேறுபட்ட விடயங்களை நான் சிந்தித்து பார்த்துருந்தேன். அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நான் அந்த வீடியோ கட்டாயம் பகிரணுமா வேண்டாமான்றது. ஆனாலும் இருந்தாலும் இதை பகிர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இங்கே இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒரு பாடசாலையினுடைய மாணவன், அதே மாதிரி மாணவனை வழிகாட்டுகின்ற ஆசிரியர், இவர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த அந்த புனிதமான ஒரு உறவு, அது புனிதமான ஒரு விடயம் வந்து இன்றைக்கு கொழும்பு நாலந்தா காலேஜில் இடம்பெற்றிருக்கிற ஒரு விடயத்தின் மூலம் பல்வேறுபட்ட கேள்விக்குறிகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது வந்து அதன் மீது ஏற்பட்டிருக்கிற அந்த நட்பு, அந்த நட்பேர் வந்து கெட்டு போயிருக்குது. உண்மையாக சொல்ல போனால் இவ்வாறான ஒரு விடயம் இலங்கையில், இலங்கையுடைய கல்வித்துறையில் இப்படியான ஒரு விடயம் இடம்பெறும்ன்றதை இதுவரைக்கும் யாரும் எண்ணி பார்க்காத விடயம். எனக்கு தெரிந்தவரை இது இலங்கையுடைய கல்வி வரலாற்றில் 70கள் இந்த கல்வி வரலாற்றில் இதுவே முதல் முறையாக இடம்பெற்ற ஒரு விடயம். இதிலையும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீச்சர்ஸ் 4 டீச்சர்ஸ் வந்து அதிகமாக பணப்பட்டுவாடா, பணம் வந்து பெற்றுத்தான் இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டனர் என்று சொல்லி தற்போது சொல்லப்பட்டிருக்குது. அதையும் வந்து இது உறுதிப்படுத்தப்படவில்லை, இன்னும் இதற்கான ஊகங்கள் வெளியிடப்படுது. பணத்திற்காகத்தான் இவ்வாறான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டது. எனவே அந்த மாணவனை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவன் வந்து நிதி ரீதியாக, பண ரீதியாக அதிக அளவான செல்வாக்குடைய ஒரு மாணவனாக கருதப்பட்டிருக்கிறார். அதற்கு அப்பாற்பட்டு நான் என்னுடைய ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி தான் குறித்த மாணவன் கல்வியிலே முதல்நிலை பெற்றிருக்கிறார். நாலந்தா கல்லூரியிலேயே முதல்நிலை பெற்று கல்வியில் மட்டுமில்லாமல் இந்த மாணவன் வந்து விளையாட்டிலையும் அதிசிறந்த ஒரு மாணவர் இருந்திருக்கிறார். நாலந்தா காலேஜினுடைய, நாலந்தா கல்லூரியினுடைய மாணவ தலைவனாக, ஹெட் ப்ரிஃபெக்டாக வாரதுன்றது மிகவும் முக்கியமான பல்வேறுபட்ட தகமைகளை அடிப்படையாக கொண்டு அந்த தகுதி வழங்கப்படும். அவ்வாறான எல்லா தகுதிகளையும் உடைய ஒரு மாணவனாகத்தான் இந்த மாணவன் இருந்திருக்கிறார். இவ்வாறு பாடசாலையில் நன்மதிப்பை பெற்ற அனைத்து ஆசிரியர்களாலும் நன்கு மதிக்கப்பட்ட ஒரு பாடசாலையுடைய ஹெட் ப்ரிஃபெக்டாக இருக்கிற ஒரு மாணவனுக்கு இவ்வாறு ஒரு இன்னொரு முகம், இரண்டாவது முகம் இருக்கின்றது இதுவரைக்கும் நம்பக்கூடியதாக இல்லை என்றது உண்மையான விடயம். அதிலும் மிக முக்கியமாக இந்த மாணவன் குறித்த ஆசிரியர்களுடன், இந்த பாடசாலையில் கல்வி இருக்கின்ற அதே பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்களுடன் இவ்வாறான ஒரு செக்ஷுவல் வீடியோ கால்ஸில் ஈடுபட்டிருக்கிறார் என்றது இதுவரைக்கும் நம்ப முடியாமல் அது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க, தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று கொண்டு வந்தாலும் இதில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம், முதலாவது ஏற்கனவே சொன்ன போன்று பெற்றோர் எவ்வளவுதான் உங்கள்கிட்ட காசு இருக்குது, எவ்வளவுதான் உங்கள்கிட்ட நிதி பண ரீதியாக செல்வாக்கு இருக்குன்னு சொன்னாலும் உங்களோட பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளவுதான் வசதியாக வேலை வச்சிருக்கணும், கஷ்டம் தெரியாமல் வச்சிருக்கணும் என்ற எண்ணம் இருந்தால் கூட முடிந்தளவு அவர்களை தனிமையில், அதாவது இந்த 15-16 வயதிற்கு மேற்பட்ட ஆட்களை வந்து தனிமையில் இருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறத முதலாவதாக தவிர்க்கணும். இங்கே அந்த படியன் வீடியோ காலுக்குள்ளே போனதுக்கு மிக முக்கியமான காரணம், படியனுக்கான தனி அறை வழங்கப்பட்டிருக்கு வீட்டில். அப்போ தனி அறையில் வீட்டில் இருக்க தனி அறையை லொக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அப்படியான ஒரு ப்ரைவசி, வீட்டில் இருக்கிற ரூமை லொக் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் ப்ரைவசி கொடுக்குறோம் என்று சொன்னால் அங்கே பேரண்ட்ஸும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இந்தியா காலகட்டத்தில் வந்து எல்லாமே ஃபிங்கர் பிரிண்டில், மொபைலில் எல்லாமே இருக்குது. தேவையான எவ்வளவு வழிகளில் தவறுகள் செய்ய முடியுமோ அதுக்கு எல்லாமே மொபைலில் இருக்குது. ஆக இந்த மொபைல் ஃபோன் இருக்கிற அல்லது ஏஐன்னு தொழில்நுட்பம் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வாறான விடயங்களுக்குள்ள பிள்ளைகள் போகிறதுக்கான அதிகளவான வாய்ப்புகள் இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதற்கான உத்தியோகபூர்வ வெப்சைட்டுகள் கூட இருக்குது. அப்போ இப்படியான விடயங்களை தவிர்க்கணும் என்று சொன்னால் உண்மையாகவே பேரண்ட்ஸ் தங்களோட பிள்ளைகளுக்கு வழங்குகிற சுதந்திரத்தில் கொஞ்சமாவது கட்டுப்படுத்தணும். ஒரு காலம் இருந்தது, வீட்டில் பிள்ளை செஞ்சு ஸ்கூலில் பிள்ளை செஞ்ச மட்டும் சொன்னால் ஸ்கூல் டீச்சர்ஸில் அடிக்கிற பயத்திலேயே பிள்ளை செய்ய மாட்டோம். ஆனால் இப்போ வந்து ஸ்கூலில் அடிக்கக்கூடாதுன்ற சுச்சுவேஷனே கொண்டு வந்துருக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸும் உடந்தையாக இருக்கணும். ஸோ இவ்வாறான சில விடயங்களை நாங்கள் தவிர்க்கிறது நல்ல வேண்டாம். பேரண்ட்ஸ் தவிர்க்க தான் பிள்ளைகள் நல்வழிப்படிவினம்ன்றது உண்மையான ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்கு இந்த 4 ஆசிரியர்களும் மிகவும் முக்கியமான விடயம். இதே போன்று இந்த ஆசிரியர்களை நாங்கள் உதாரணமாக எடுக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கும் நல்ல சிறந்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கணும். ஸோ அப்படியான சூழலில் வந்து இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற ஆசிரியர்களில் எத்தனையோ தியாகங்களை செய்து தங்களுடைய மாணவர்களை மேலே கொண்டு வரணும்ன்ற ஆசிரியர்கள் இருக்கணும். ஆகவே இந்த ஒரு விடயத்தை உதாரணமாக எடுத்து எல்லா ஆசிரியர்களையும் குறை சொல்கிறதையோ, எல்லா ஆசிரியர்களையும் வந்து தவறானவர்கள் என்று சொல்லி சித்தரிக்கிறதையோ
முடிந்தளவு தவிர்த்து கொள்கிற நல்லம். அதே போன்று பாடசாலையில் வந்து செக்ஷுவல் எடுகேஷன்ஸ் எவ்வளவுக்கு முக்கியம்ன்றதுக்கு இந்த ஒரு விடயமும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குது. மாணவர்களுக்கு ஏனைய அரசியல், பொருளாதார, மொழி ரீதியான கல்வி நெறிகளை, தொழில் ரீதியான கல்வி நெறிகளை வழங்குறது போல செக்ஷுவல் எடுகேஷனை பற்றியும் வழங்கணும்ன்றது மிக முக்கியமான விடயம். என்றால் அது தொடர்பான தெளிவுகள், அது தொடர்பான விடயங்கள் தெரிந்திருந்தாலே மாணவர்கள் வந்து முடிந்தளவு இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்கிறோம். அதாவது ஆண் பெண் இந்த இரு பாலாருக்கும் வந்து உடல் அமைப்புகளில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் உணர்வுகள் ஒன்று. அதே மாதிரி வந்து அவர்களும் எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர்கள், அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் ஆல்சோ ரெண்டரும் வந்து எங்களை போலவே சாதாரண மனிதர்ன்றதை நாங்கள் தெரிவித்தோம்னு சொன்னாலே இவ்வாறான பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க, தீயதை விட்டுடுங்க. ஸோ இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும்